ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பீமா சிற்றுண்டி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா திலக் மகர் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா அர்ச்சா நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஸ்மித் குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2024 தமிழில் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பிசிஐ நீட் என்ற ஓடிடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஜேஎம் பாஷீர், பாரதி ராஜா, ராதா ரவி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டேரக்டர்ன்றது அரவிந்த் ராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலன்னா தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரேஷன்றது யாரும் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 10 கோட்டா கிளைம் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஷான் நிகம், பிரீத்தி அஸ்ரானி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது புன்னி சிவராமன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 28 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போஸ் நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது செல்வமணி செல்வராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.